ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எஸ்டர்டே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுல ஐபிபிஎஸ் சிஆர்பி நோட்டிஃபிகேஷன் அதான் கிளர்க் நோட்டிஃபிகேஷன் வந்ததுல்ல. அது வந்து நம்ம போன வீடியோல வந்து ஃபுல் நோட்டிஃபிகேஷன் பத்தி ஃபுல் டீட்டெயில் எல்லாமே பார்த்தோம். அந்த வீடியோ வந்து நான் கமெண்ட் செக்ஷன்ல வந்து நான் பின் பண்றேன். உங்க யாருக்கெல்லாம் அந்த வீடியோ தெரியல, அந்த நோட்டிஃபிகேஷன் பத்தி தெரியலையோ அவங்க வந்து அந்த வீடியோவ பாருங்க. பார்த்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வீடியோல எப்படி அப்ளை பண்றது? யா யாரெல்லாம் எலிஜிபிள்? என்னென்ன தேவை அப்ளை பண்றதுக்கு? அது எல்லாத்தையுமே பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அ நான் எஸ்டர்டே எக்ஸ்பிளைன் பண்ணேன்ல அந்த நோட்டிஃபிகேஷன் இதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த நோட்டிஃபிகேஷன நான் வந்து கமெண்ட்ல குடுக்குறேன். வேணுன்றவங்க படிச்சு பாத்துங்க. ஸோ இப்ப வாங்க எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க இங்க ஒரு லிங்க் குடுத்துருக்காங்களா? இந்த லிங்க்க வந்து நான் டைரக்ட்டா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க வந்து அந்த லிங்க்ல குடுத்துக்கலாம். அதுலேருந்து போய்க்கங்க நீங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அது இருக்கு பாருங்க. அப்ளை ஆன்லைன் ஃபார்ம். இதுல குடுங்க. குடுத்துட்டீங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் இன் பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ். இதான் நோட்டிஃபிகேஷனோட டைட்டில். டேட் குடுத்துருக்காங்க பாருங்க. என்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது? லாஸ்ட் டேட் எப்ப? பேமெண்ட் எப்ப எப்ப? அப்புறம் வந்து அப்ளிகேஷன் நீங்க வந்து பிரிண்ட் பண்றது என்னைக்கு வரைக்கும் லாஸ்ட் டேட்டு, ஃபீஸ் பேமெண்ட் என்னைக்கு வரைக்கும் இருக்கு, இது எல்லாமே குடுத்துருக்காங்க. இப்ப வாங்க நம்ம எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீங்க இப்பதான் முதல்ல அப்ளை பண்ண போறீங்க. பேங்க் ஜாப்ஸ்லன்னா ஒரு போஸ்ட்டுக்கும் வந்து நீங்க புதுசா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் அதுக்கு வந்து ஒரு அக்கவுண்ட் கிரியேட் ஆகும். அந்த அக்கவுண்ட்டுக்கு லாகின் அது ஒரு ஐடி உங்களுக்கு மெசேஜ் வரும். நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா. அந்த லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் வந்து நீங்க செட் பண்றது தான். அந்த பாஸ்வேர்ட் 2த்தையும் வச்சு நீங்க லாகின் பண்ணி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க குடுத்துருப்பாங்க ஃபிரெண்ட்ஸ். பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. வேற எதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் குடுத்து அ நார்ம என்டர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நேம. அதே மாரி லாஸ்ட் நேம். லாஸ்ட் நேம் வந்து மோஸ்ட்லி இனிஷியலு இல்ல உங்க ஃபாதர் நேம் அந்த மாரி இருக்கும். அந்த மாரி அத வந்து நீங்க இங்க லாஸ்ட் நேம்ல குடுங்க. சில பேருக்கு மிடில் நேம் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கங்க. ஆ ஆனா சர்டிபிகேட்ல எப்படி இருக்கோ அதே மாரி இங்க என்டர் பண்ணுங்க. இங்க அதேதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் யூ எவர் சேஞ்ச் உங்க நேம் வந்து இதுக்கு முன்னாடி மாத்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க. மாத்திருந்தா நீங்க எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுங்க. இப்போ வந்து ஃபோன் நம்பர். இந்த ஃபோன் நம்பர் வந்து உங்ககிட்ட லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். உங்க பெர்மனன்ட் ஃபோன் நம்பரா குடுங்க. உங்ககிட்ட எப்பவுமே இருக்கிற அந்த ஃபோன் நம்பரா குடுங்க. திருப்பி அகைன் வந்து ரீஎன்டர் ஃபோன் நம்பர வந்து ரீஎன்டர் பண்ணிட்டு, ஆல்டர் நேம் இருந்தா குடுங்க. இல்லன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் அ கன்ஃபர்ம் பண்ண சொல்றாங்க. என்னன்னா, இந்த குடுத்திருக்க நீங்க ஃபோன் நம்பர் வந்து உங்களுதா? இல்ல பேரண்ட்ஸான்னு கேட்கறாங்க. செல்ஃப்னா செல்ஃப் குடுங்க. இல்ல பேரண்ட்னா பேரண்ட் குடுங்க. மோஸ்ட்லி எல்லார்கிட்டயும் ஃபோன் நம்பர் செல்ஃபா இருக்கும். செல்ஃப குடுத்துருங்க. இமெயில் ஐடி அதே மாரி உங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடி குடுங்க. இது வந்து டொமைன். டொமைன்னா என்னன்னா, Gmailஆ? இல்ல வேற எதுனா டொமைனான்னு நீங்க சூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி Gmail தான் இருக்கும். Gmail குடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த இமெயில ஃபுல்லா வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு நீங்க வந்து செக்யூரிட்டி கோடு இது காமிக்குதுல்ல கேப்ச்சா. அத என்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபுல்லா டீட்டெயில் குடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் பேஜ்க்கு போகும். இப்ப பாருங்க நான் மொத்தமா வந்து என்னோட டேட்டா வந்து குடுத்துட்டேன். குடுத்துட்டு இதே மாரி நீங்களும் ஃபில் பண்ணீங்க. உங்களோட நேமு எல்லாமே. ஃபோன் நம்பர் அதே மாரி நான் குடுத்துட்டேன். இமெயில் ஐடி நீங்க என்ன பண்ணியிருக்கணும் அதே மாரி குடுங்க. குடுத்துட்டு அ இங்க வந்து செல்ஃப் குடுக்கணும். குடுத்துட்டீங்கன்னா, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுங்க. இது வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கணும். நீங்க குடுத்த டேட்டா வந்து கரெக்ட்டா? அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க ஓகே குடுத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ வந்து எல்லா டாப் டூ பாட்டம் வந்து எல்லாமே செக் பண்ணிக்கங்க கரெக்ட்டான்னு. இப்ப வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும். நீங்க குடுத்த ஃபோன் நம்பருக்கும், மெயில் ஐடிக்கும். ஓகேவா? ஆ ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும். ஸோ அத வெரிஃபை பண்ணி முடிச்சுருங்க. இது 2த்தையும் ஓடிபி சென்ட் பண்ணும். இங்க என்டர் பண்ணிட்டு 2த்தையும் என்டர் பண்ணி செக்யூரிட்டி கோட வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுத்துருங்க. ஸோ இங்க பாருங்க ஓடிபிகேஷன் வந்து நான் என் ஃபோன் நம்பர், என் மெயில் ஐடி குடுத்து 2த்தையுமே வந்து வெரிஃபை பண்ணிட்டேன். இதே மாரி நீங்களும் பண்ணிடுங்க. பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுங்க. குடுத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா, உங்களோட ஸ்கேன்டு ஃபோட்டோ வந்து கேட்குறாங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இது வந்து ரீசென்ட்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவா இருக்கணும். வந்து இந்த ஃபோட்டோ வந்து உங்ககிட்ட ஆ நீங்க எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் இந்த ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதே ஃபோட்டோ தான் நீங்க கன்டின்யூ பண்ணணும். சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ அத பார்த்துங்க கரெக்ட்டா வச்சுக்கோங்க. பிகாஸ் இப்போ அப்ளை பண்றப்போ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ குடுத்துட்டு, அ எக்ஸாம்
அப்போ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஃபோட்டோ குடுத்தீங்கன்னா, அது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கா மாரி பார்த்துக்கோங்க. அடுத்து என்னன்னா, லைவ் கேப்சர் ஃபோட்டோ. இது வந்து நீங்க இங்கே குடுத்துருக்காங்க பாருங்க. கேப்சர் ஃபோட்டோ யூசிங் வெப் கேமரா. நீங்க வந்து எதுல அப்ளை பண்றீங்கல்ல, லேப்டாப்ல அப்ளை பண்றீங்களோ, ஃபோன்ல அப்ளை பண்றீங்களோ, எதுல பண்றீங்களோ அதுல கேப்சர் ஃபோட்டோ குடுத்து நீங்க கிளிக் பண்ணி பண்ணீங்க. அப்படி இல்லையா, நீங்க இப்போ ஃபோன்ல ப ஃபோ நீங்க வந்து இப்ப லேப்டாப்லயோ இல்ல பிசில பண்றீங்க, அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க ஃபோன்ல ஸ்கேன் பண்ணணும் உங்க ஃபோட்டோவனா, நீங்க கியூஆர் கோடு இங்க ஷோ ஆகும். இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி நீங்க ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கன்ஃபர்ம் குடுத்துருங்க. டிக் குடுத்துருங்க எல்லாத்துக்கும். இது என்னன்னா சிக்னேச்சர் உங்களோட சிக்னேச்சர் வந்து இங்க அப்லோட் பண்றீங்க. இதோ இங்க நான் அப்லோட் பண்றேன் பண்ணிக்கிற மாரி. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுத்துருங்க. நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்ன கேட்டகரின்னு கேட்குறாங்க. ரிசர்வேஷனுக்காக. ஜெனரலா, இடபிள்யூஎஸ்ஸா, ஓபிசியா, எஸ்டியா, எஸ்சியான்னு நீங்க என்னவோ அத குடுத்துருங்க. குடுத்துட்டு அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, ஆர் யூ எ பெர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி 40% அண்ட் அபோவ்ன்னு கேட்குறாங்க. நீங்க டிசபிலிட்டி பெர்சனா இருந்தா நோ எஸ் குடுங்க. அப்படி இல்லன்னா நோ குடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். அடுத்து அதேதான். அம் அடுத்த டிசபிலிட்டி ரிகார்டிங் கொஸ்டின் தான். ஸோ இல்லாதவங்க நோ குடுத்துருங்க. இருக்கிறவங்க எஸ் குடுத்து அதுக்கான டீட்டெயில்ஸ ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க மைனாரிட்டி கம்யூனிட்டியான்னு கேட்குறாங்க. மைனாரிட்டி கம்யூனிட்டினா எஸ் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எஸ் குடுத்தீங்கன்னா இங்கேயே ஷோ ஆகும். என்னென்ன மைனாரிட்டின்னு. இதுல எது உங்களுதோ நீங்க சூஸ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். அப்படி நோ குடுத்தீங்கன்னா மைனாரிட்டி இல்லன்னு அர்த்தம். அதுல வந்து இண்டு இருக்கும். இண்டு வந்தா நீங்க மைனாரிட்டி நோ குடுத்துட்டு இண்டு குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்க ஆல்ரெடி கவர்மெண்ட் எக்ஸாம், கவர்மெண்ட் ஜாப் அந்த மாரி நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்ன்னா எஸ் குடுங்க. இல்ல நோனா நோ குடுத்துருங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் டீட்டெயில். ஆர் யூ பெர்சன் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துருங்க. அப்படி எஸ் குடுத்தீங்கன்னா, எத்தனை இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? எப்போ ஜாயின் பண்ணீங்க? இது எல்லாமே கேட்பாங்க. இது எல்லாத்தையும் அப்டேட் பண்ருங்க. அப்புறம் இது என்ன பார்த்தீங்கன்னா, ஆர் யூ சீக்கிங் ரிலாக்சேஷன் அண்டர் விடோ ஆர் டிவோர்ஸ்? டிவோர்ஸ்டு வுமன், விடோ வுமன்க்குலாம் வந்து அவங்க ரிலாக்சேஷன் இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்கு. ஸோ அவங்க வந்து வேணும்னா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துருங்க. அடுத்து வந்து நீங்க இதுக்கு முன்னாடி சிஆர்பி இந்த மாரி கிளர்க் ஜாப்க்குலாம் நீங்க அப்ளை பண்ணி அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கீங்களா? டெஸ்ட் எழுதிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எஸ் குடுத்துட்டு எத்தன நம்பர் ஆஃப் கவுண்ட்ன்னு குடுங்க. குடுத்துட்டு என்ன ஜாப் நீங்க அட்டெண்ட் பண்ணீங்க? எந்த இயர்? அதான் 1லருந்து 15 வரைக்கும் இது வரைக்கும் 16 இது வரைக்கும் 15 வரைக்கும் நான் வந்து அது எது நீங்க அட்டெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு போடுங்க. சப்போஸ் இதுவுமே அட்டெண்ட் பண்ணல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்கன்னா நோ குடுத்துருங்க. அப்புறம் இந்த பார்ட்டிசிபேட் பேங்க், கவர்மெண்ட் பேங்க் எல்லாமே வந்து அப்ரென்டிஸ்ஷிப் ப்ரோகிராம்னு 1 இயர், 2 இயர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த ரெக்கமெண்ட் பண்ணி அதில செலக்ட் ஆகி நீங்க 1 இயர், 2 இயர் ப்ரோகிராம் பண்ணியிருக்கீங்களா? ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் குடுத்து எத்தன வருஷம்? எந்த இயரு? ஆ உங்களோட ஐடி எல்லாத்தையும் வந்து இங்க மென்ஷன் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா நோ குடுத்துருங்க. நீங்க பண்ணலன்னா. ஸோ நேஷனாலிட்டி வந்து இந்தியன் குடுங்க. அப்புறம் உங்களோட ஸ்டேட்டோட நீங்க என்ன வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணீங்க? தமிழ்நாடுன்னு குடுத்துருக்கேன் நானு. மோஸ்ட்லி தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு குடுத்துருங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி வந்து கேட்குறாங்க. நீங்க வந்து தமிழ் தான் குடுக்கணும். தமிழ் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க அந்த ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ் இப்ப தமிழ்னு சூஸ் பண்ணீங்கன்னா, அதுல வந்து டிக்ளேர் பண்ண சொல்றாங்க. உங்களுக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ் தமிழ் வந்து ஸ்பீக்கிங் பேச தெரியும், ரைட் பண்ண தெரியும், ரீட் பண்ண தெரியும்னு நீங்க வந்து டிக்ளேர் பண்ணணும். எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாரி. சப்போஸ் நீங்க வந்து இது என்ன இதுன்னா, சப்போஸ் நீங்க 10த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆ தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்ட்டா படிச்சிருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து லோக்கல் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் கிடையாது. அதுதான் இங்க வந்து உங்கள டிக்ளேர் பண்ண சொல்றாங்க. அதுக்கான ப்ரூஃப் கேட்கறாங்க. அதை நீங்க படிச்சுட்டு டிக் குடுத்துருங்க. ஓகே. உங்களோட ஃபர்ஸ்ட் பிரிலிமினரி எக்ஸாம் பிரிஃபரன்ஸ் 1 கேட்குறாங்க. சென்டர். ஸோ உங்களோட லொகேஷன் என்னவோ அத குடுத்துருங்க. அதே மாரி ப்ரி ப்ரிஃபரன்சி பிரிலிமினரி எக்ஸாம் பிரிஃபரன்ஸ் 2 அதுவும் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அத குடுத்துருங்க. குடுத்துட்டு மெயின் எக்ஸாம்க்கு என்ன லொகேஷனோ அத குடுத்துருங்க. அதே மாரி செகண்ட் சென்டர் மெயின் எக்ஸாம்க்கு என்னவோ அத குடுத்துருங்க. குடுத்துட்டு உங்க மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன லாங்குவேஜ்ல வேணும்னு கேட்குறாங்க. இங்கிலீஷ் இப்ப நீங்க தமிழ்நாடுன்னு அப்ளை பண்றீங்கன்னா, தமிழ் வரும். நீங்க அது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் குடுத்துருங்க. அப்புறம் வந்து ஆதார் கார்டுன்னு ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டுன்னு சூஸ் பண்ணிட்டு, அப்புறம் ஐடி ப்ரூஃப் அதான் ஆதார் கார்டோட நம்பர் இங்க எல்லாத்தையும் என்டர் பண்ருங்க. நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த் அதே மாரி கரெக்ட்டா என்டர் பண்ருங்க. மந்த் அதே மாரி குடுத்துருங்க. இயரும் கரெக்ட்டா குடுத்துருங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஜெண்டர் அதே மாரி மெயிலா, ஃபீமேலா, டிரான்ஸ்ஜெண்டரா இதுல எதையும் நீங்க குடுத்துருங்க.
மேரிடு ஸ்டேட்டஸ் வந்து மேரிடா, அன்மேரிடா இது எல்லாமே நீங்க அப்டேட் பண்ருங்க. அப்புறம் வந்து ஆதார் கார்ட் நம்பர் கேட்குறாங்க. ஆதார் கார்ட் நம்பரும், பான் கார்ட் நம்பரும் அப்டேட் பண்ருங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து டூ யூ ஹேவ் எ பின் ரிலேட்டா கான்ட்ரிபியூட் பை தி சிஸ்டம்னு கேட்குறாங்க. அதாவது நீங்க கூட பொறந்தவங்க, இன்னும் உங்க கூடயே பொறந்தவங்க, ஒண்ணா பொறந்தவங்க அட் அ டைம்ல அந்த மாரி கேட்குறாங்க. ட்வின் பிரதர்ஸ், 3, 4 பிரதர்ஸ் அந்த மாரி இருக்காங்களான்னு. இருந்தா எஸ் குடுத்துட்டு அவங்களோட டேட்டா ஃபில் பண்ணுங்க. இல்லன்னா நோ குடுத்துருங்க. அப்புறம் உங்க ஃபாதர் நேம், மதர் நேம் கரெக்ட்டா ஃபில் பண்ணிட்டு, அடுத்து வந்து உங்களோட அட்ரஸ் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் என்ன குடுக்குறீங்களோ அதே பெர்மனன்ட் அட்ரஸ் இருந்தா சேம் அஸ் த கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ்ன்னு குடுத்துருங்க. குடுத்துட்டு இது எல்லாமே ஒன்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ்ன்னு குடுங்க. குடுத்துட்டு எந்த கரெக்ஷனும் இல்லன்னா அது வந்து ஓகேன்னு குடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்துருங்க. அடுத்து வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 10த் மார்க் ஷீட் அதாவது 10த் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இப்ப நீ தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்னா ஸ்டேட் போர்ட்ன்னு குடுங்க. இல்ல சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சின்னு என்டர் பண்ணுங்க. அப்புறம் எப்போ பாஸ் பண்ணீங்க? 10த் எக்ஸாம் எழுதி. அப்புறம் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? அத என்டர் பண்ணுங்க. அப்புறம் வந்து கவுன்சிலிங் இது கிராஜுவேஷன். நீங்க வந்து என்ன என்ன யூனிவர்சிட்டில படிச்சீங்க? என்ன டிபார்ட்மெண்ட்? என்ன டிகிரி? இது எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு எப்போ பாஸ் பண்ணீங்க? எவ்வளோ மார்க்? அதே மாரி என்டர் பண்ணணும். பிஜி படிச்சிருந்தா அதே மாரி யூஜி என்ன என்டர் பண்ணீங்களோ அதே மாரி பிஜிக்கும் என்டர் பண்றேங்க. இது என்னன்னு கேட்குறாங்கன்னா, அடுத்து வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் நாலேட்ஜ் இருக்கான்னு கேட்குறாங்க. எஸ் குடுங்க. இ இல்லன்னா இல்லன்னு குடுங்க. எஸ் குடுத்தீங்கன்னா, நீங்க வந்து இதுல என்ன ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்கன்னா, நீங்க வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ்க்கு ஏதாச்சும் சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கீங்களா? இல்ல டிப்ளமோ கோர்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ ஒரு டிகிரியா எடுத்து பண்ணிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நீங்க எது பண்ணியிருக்கீங்களோ அது குடுங்க. இல்ல ஸ்கூல்ல ஹையர் ஸ்டடீஸ்ல டிகிரி பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு கேளுங்க. நான் வந்து டிகிரி பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ன்னு குடுத்துட்டேன். இப்போ வந்து என்னன்னா, நீங்க பிரசென்ட்டா ஒர்க் பண்றீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்ன்னா எஸ் குடுத்து அப்புறம் ஒர்க் பண்றீங்கன்னா, எஸ் குடுத்துட்டு டேட்டா ஃபில் பண்ணுங்க. நோனா நோ குடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க இப்போ எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட், ஓபிசி, ரிலிஜியஸ் மைனாரிட்டி இவங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் இந்த மாரி எல்லாருக்கும் வந்து அவங்க வந்து ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது பிரிலிமினரி எக்ஸாமுக்கு பிஃபோர் ஒரு 20 டேஸ், 10 டேஸ் முன்னாடி. அவங்களுக்கு யாருக்காச்சும் ட்ரைனிங் வேணும்னா எஸ் குடுங்க. ட்ரைனிங் வேணாம்னா நோ குடுத்துருங்க. நீங்க ஏதாச்சும் இது வந்து நார்மலா எல்லாரும் கேட்கறது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்க ஏதாச்சும் கோர்ட்ல மாட்டி ஃபைன் கட்டுறது, இல்ல ஜெயில் போயிருக்கிறது, அந்த மாரி ஏதாச்சும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் நீங்க பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ. அடுத்து வந்து லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்னு. மோஸ்ட்லி தமிழ் சூஸ் பண்ணதுனால தமிழ் வந்துரும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு டிஃபால்ட்டா. இங்கிலீஷ் அடுத்த லாங்குவேஜ் என்னவோ இங்க காமிக்கும். இங்கிலீஷ் குடுங்க. இங்கிலீஷ் குடுத்துட்டு அதுல ரீட் அண்ட் ரைட் உங்களோட நாலேட்ஜ் என்னன்னு அது மாரி நீங்க டிக் டிக் குடுத்துருங்க. குடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, கடைசி வந்து உங்களோட பேங்க் ப்ரிஃபரன்ஸ். நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போயிட்டு உங்கள அலாட்மெண்ட் ஆர்டர்ல நீங்க இங்க என்ன பேங்க்லாம் சூஸ் பண்றீங்களோ, அதுதான் உங்களுக்கு வந்து அங்க அலாட்மெண்ட் ஆர்டரா வரும். ஸோ பிரியாரிட்டி வைஸ் பேங்க் சூஸ் பண்ணுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு இங்க பாருங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்தியன் பேங்க் குடுத்துருக்கேன். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் குடுத்துருக்கேன். யூனோ பேங்க் இந்த மாரி நீங்க எல்லாத்தையும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டோ, இல்ல கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்துரும். அந்த மாரி பண்ணிட்டீங்க. இங்க பாருங்க. இப்ப நான் கனரா குடுக்குறேன். கனரா பேங்க் வந்துரும். ஸோ அந்த மாரி ஒண்ணொண்ணுத்தையும் கிளிக் பண்ணிட்டு, எல்லாத்தையும் வேலிடேட் செக் பண்ணிட்டு, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுங்க. ஸோ நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா உங்களோட அப்ளிகேஷன் நீங்க என்னெல்லாம் ஃபில் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா நீங்க ப்ரிவியூ பண்ணிக்கலாம். அந்த ப்ரிவியூ பேஜ் தான் இது. இதுல என்ன பண்ண போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட பெர்சனல் டீட்டெயில்ஸ், நீங்க என்டர் பண்ண டேட்டா எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு ஒன் பை ஒன் செக் பண்ணிட்டே வந்துருங்க. சப்போஸ் இதுல ஏதாச்சும் உங்களுக்கு நீங்க சேஞ்சஸ் பார்த்தீங்க, இல்ல தப்பா போட்டீங்கன்னா, உடனே வந்து பேக் குடுத்து நீங்க என்டர் பண்ணி, இது பேக் குடுத்து நீங்க அங்க போயிட்டு எடிட் பண்ணிக்கலாம். இல்ல எல்லாமே இந்த கரெக்ட்னா, அக்ரி குடுத்துருங்க. அக்ரி குடுத்துட்டு, இங்க செக்யூரிட்டி கோடு இருக்குல்ல, அத என்டர் பண்ணிட்டு, கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் குடுத்துருங்க. கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்ஸ் நீங்க இதெல்லாம் கரெக்ட்டா உங்களுது, அதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸும் மாத்த முடியாது. அது ஒரு பாப்அப் மெசேஜ் சொல்லும். இது எல்லாம் உங்களுது கரெக்ட்னா ஓகே குடுத்துருங்க. ஃபைனல் சப்மிஷன் ஆர் யூ ஓகேவான்னு கேக்குது. ஓகே குடுத்துருங்க. குடுத்தீங்கன்னா சப்மிட் ஆயிடும். நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட தம்ப் இம்ப்ரஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், அப்புறம் வந்து உங்களோட 10த் மார்க் ஷீட் இது எல்லாமே வந்து அப்லோட் பண்ணணும். இது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கடைசியா வந்து இங்க டிக் குடுத்துருங்க. குடுத்துட்டு, அப்புறம் உங்களுக்கு நீங்க டிஜிலாக்கர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அதுல வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுல வந்து அதாவது எஜுகேஷன், பர்சனல் எல்லாமே இருக்கும் அதுல. அத வந்து இது கூட லிங்க் பண்ணட்டுமான்னு கேட்கறாங்க அவங்க. வேணும்னா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துருங்க.
அப்புறம் செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ்லாம் செக்யூரிட்டி கோட் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இங்க பாருங்க. நான் வந்து தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், அப்புறம் வந்து 10th மார்க் ஷீட் இது எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிட்டு இது எல்லாமே டிக் பண்ணிட்டேன். இப்போ செக்யூரிட்டி கோடு வந்து நான் என்டர் பண்றேன். கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே கரெக்டா ஏதாச்சும் எடிட் பண்ணுமான்னு கேக்குது. எல்லாமே கரெக்டா ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்க பே பண்ணணும். பே பண்ணா முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த வீடியோ வந்து இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. நான் கமெண்ட்ல சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களை இந்த இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்க இதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுவாங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.